நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சேயிங் இருக்கு இல்லையா, நம்ம உணவு தான் நம்ம மருந்து எடுத்துக்கணுமே தவிர மருந்துகளை உணவாக நம்ம எடுத்துக்க கூடாது. நேச்சுரல் ஃபார்மசி எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம எல்லா வீடுங்களையும் இருக்குது, கிச்சனில் தான் இருக்குது. இந்த மாதிரி 10 ஹர்ப்ஸ் நம்ம ரெகுலராக இன்டேக் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம அதிகப்படியான மெடிசின்ஸ் எடுக்காமல் நம்ம வந்துட்டு இதுலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு மெடிசின்ஸை விட பெஸ்ட்டாக நம்ம கிச்சன்லேயே கிடைக்கக்கூடிய நேச்சுரல் ஹர்ப்ஸ்லாம் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். நேச்சுரல் ஃபார்மசி எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம எல்லா வீடுங்களையும் இருக்குது, கிச்சனில் தான் இருக்குது. பட் என்ன மாதிரி பொருட்கள் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 10 பவர்ஃபுல் ஹர்ப்ஸ் வந்துட்டு மெடிசின்ஸ்க்கு கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கிடையாது. பட் இதை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம அதிகமாக எடுக்கக்கூடிய இந்த மருந்துகளை குறைச்சிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சேயிங் இருக்கு இல்லையா, நம்ம உணவு தான் நம்ம மருந்து எடுத்துக்கணுமே தவிர மருந்துகளை உணவாக நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா மஞ்சள் மற்றும் பால், டர்மரிக் அண்ட் மில்க். இந்த டர்மரிக் மில்கில் பார்த்தீங்கன்னா டர்மரிக்கில் கியூக்குமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது. இது நம்ம உடம்புல நடக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸையும் வந்து குறைக்கும் அண்ட் நம்மளுக்கு இம்யூனிட்டியை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ டர்மரிக் அண்ட் மில்க் நம்ம நைட்டில் எப்படி கன்சியூம் பண்ணலான்னா, பால் நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்கக்கூடிய பாலில், வெதப்பான பாலில் ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் போட்டு நைட்டில் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ரெண்டாவது பவர்ஃபுல் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா ஜிஞ்சர், இஞ்சி. இந்த ஜிஞ்சரில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு ஸ்ட்ராங் டைஜஸ்டன், நம்ம செரிமானத்திற்கு பெரிதும் உதவக்கூடிய ஒரு பவர்ஃபுல் இன்க்ரீடியன்ட் தான். அது மட்டும் கிடையாது, கோல்டு, நம்மளுக்கு அடிக்கடி சளி காய்ச்சல் வருது அண்ட் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் இல்லையா, இதுக்கெல்லாம் இந்த ஜிஞ்சரால் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜிஞ்சர் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 5லேருந்து ஒரு 10 கிராம் ஆஃப் இஞ்சி நல்லா இடித்து ஒரு 100 ml ஆஃப் வாட்டரில் டிகாஷன் மாதிரி நல்லா கொதிக்க வச்சு அதை நம்ம வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி அசிடிட்டி ப்ராப்ளம், அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் எடுக்க வேண்டாம், சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம். அண்ட் ரொம்ப கசப்பாக இருக்குன்னா கொஞ்சம் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் ஹனி கலந்து, தேன் கலந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு வரலாம் ரெகுலராக. மூன்றாவது பவர்ஃபுல் இன்க்ரீடியன்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜிஞ்சர் கூடவே எப்போவுமே வரக்கூடிய கார்லிக், பூண்டு. ஸோ இந்த பூண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைட்டோகெமிக்கல்ஸ் வந்து நிறைய இருக்குது, ஆலிசின் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த ஃபைட்டோகெமிக்கல் கார்லிக் பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் இன்க்ரீடியன்ட் தான் இந்த கார்லிக். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா, ஒரு பெரிய பல் பூண்டுனா 1, சின்னது அப்படின்னா 1லேருந்து 2, இந்த 2 பூண்டை க்ரஷ் பண்ணி டெய்லி மார்னிங் வந்து நம்ம ராவாக வந்து எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அல்சர் ஒரு அசிடிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ராவாக எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த கார்லிக் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை வந்து நல்லாவே அது ரெடியூஸ் பண்ணும். நான்காவது பவர்ஃபுல் இன்க்ரீடியன்ட் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா கியூமின் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஜீரகம். ஸோ இந்த ஜீரகத்தில் இருக்கக்கூடிய ஃபைட்டோகெமிக்கல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அசிடிட்டி, வயிறு உப்புசம் அதெல்லாம் வந்துட்டு க்யூர் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல் இன்க்ரீடியன்ட் தான். அண்ட் டைஜஷன், செரிமானத்துக்கு பெரிதும் உதவக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான் இந்த ஜீரகம். இதை நம்ம எந்த ஃபார்மில் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் ஆஃப் ஜீரகம் நைட்டே வந்துட்டு ஹாட் வாட்டரில் நீங்கள் ஓவர் நைட் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு டம்ளர் அப்ராக்சிமேட்லி ஒரு 200லேருந்து 250 ml ஆஃப் நீரில் வந்து நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் இதை குடிக்கலாம். அது மட்டும் கிடையாது, எப்போல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ, நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த சரிமான பிரச்சனை இருக்குன்னா 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் பாட்டிலே நீங்கள் இந்த கியூமின் சீட்ஸ் ஜீரக தண்ணீரை ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய அசிடிட்டி, வயிறு உபுசம், சரிமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணலாம். ஐந்தாவது இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா ஃபெனுக்ரிக் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம், வெந்தயம். இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய
சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய பவர்ஃபுல் ஃபைட்டோகெமிக்கல் இந்த ஃபெனுக்ரிக் சீட்ஸில் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் இன்சுலின்ன்றக்கூடிய வேதிப்பொருள் இருக்குது. இந்த இன்சுலின் தான் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவை ரத்தத்தில் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ண உதவக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் இந்த இன்சுலின். நம்ம வெந்தயத்தை ரெகுலராக எடுத்துகிட்டே இருக்கும் போது நம்ம உடம்புல இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம என்ன தான் இன்சுலின் ரத்தத்தில் சுரந்தாலும் நம்மளோட செல்கள் அதை எடுத்துக்கல அப்படின்னா சுகர் லெவல் ரைஸ் ஆகும். அப்போ நம்ம செல்கள் வந்து நல்லா இன்சுலின் அப்சார்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸசைசஸ் அண்ட் வித் தட் ஃபெனுக்ரிக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபெனுக்ரிக்குமே ஓவர் நைட்டு ஒரு வெதுவெதுப்பான நீரில் ஒரு ஸ்பூன் ஆஃப் ஃபெனுக்ரிக் போட்டுட்டு ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கலாம். அந்த ஊற வச்ச வெந்தயத்தில் நீங்கள் தோசையில் அரைச்சோ இல்லை அப்படியே நீங்கள் கிரைண்ட் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் குடிக்கலாம். இதை ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் உங்களுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகி வரும். நம்பர் 6 ஆம்லா, பெரிய நெல்லிக்காய் சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரியும் இது ரொம்பவே நம்மளுக்கு கணிசமாக கிடைக்கக்கூடிய சீப்பான ஒரு வெஜிடபிள், எல்லாருமானாலையும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெஜிடபிள் தான். இதில் அவ்வளோ லோட்ஸ் ஆஃப் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆம்லா வந்துட்டு நம்மளுக்கு இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் ஒருத்தவங்களுக்கு நல்லா க்ரஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணீர் விட்டு அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டை டெய்லி மார்னிங் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இன்கேஸ் உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் அந்த மாதிரி வயிறு எரிச்சல் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணி இந்த ஆம்லா ஜூஸ் நீங்கள் ரெகுலராகவே எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அடிக்கடி சிலருக்கு வந்துட்டு இருமல், காய்ச்சல், தொற்று வியாதிகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கவங்க ரெகுலராக கன்சியூம் பண்ணும்போது உங்களோட இம்யூனிட்டி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீடியன்ட் நம்பர் 7, 7வது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா துளசி இலைகள். எல்லார் வீட்லேயும் முன்னாடி அப்பார்ட் ஃப்ரம் ட்ரெடிஷன் ஏன் இருந்தது அப்படின்னா நேச்சுரலாக இந்த துளசியில் பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ராக்யூட்டிக்கல்ஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அதில் நிறைய என்சைம்ஸ், எண்ணுக்கடங்காத என்சைம்ஸ் நிறைய இருக்குது. அதில் இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். இந்த கேன்சரை தடுக்கக்கூடிய விஷயங்களும் ஜாஸ்தி இருக்குது. இந்த துளசி இலைகளை நம்ம எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி ராவான இலைகளை ஒரு 4-5 இலைகளும் நீங்கள் சாப்பிடலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா இந்த ஒரு 10 இலைகளை ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அது ஆறினோடனே அது மேலே வரக்கூடிய அந்த டிகாஷனை நீங்கள் டெய்லி பருகிட்டு வரலாம். இது உங்களுக்கு இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இந்த புற்றுநோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு அதனால ஹெல்ப் பண்ணும். அண்ட் அடிக்கடி உங்களுக்கு கோல்டு காஃப் வருதுனாலும் இந்த துளசியை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். நம்பர் 8, அடுத்து என்ன பவர்ஃபுல் இன்க்ரீடியன்ட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கறி லீவ்ஸ், கருவேப்பிலை சொல்லுவோம். இந்த கறி லீவ்ஸில் அதிகப்படியான லோடட் வைட்டமின்ஸ் இருக்குது. வைட்டமின் ஏ, பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின் இ எல்லாமே வந்து அதில் ஜாஸ்தி இருக்குது. அது மட்டும் இல்லை நிறைய அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த கருவேப்பிலை நம்மளுக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் தடுக்கிறதுக்கு உதவும். அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம் இஷ்யூஸை நல்லா கிளியர் பண்ணுறதுக்கும் இந்த கறி லீவ்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். கறி லீவ்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கறி லீவ்ஸை நல்லா வாஷ் பண்ணி 100லேருந்து 150 ml ஆஃப் வாட்டரில் திக்கான ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துட்டு நம்ம அப்படியே குடிச்சிக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆர் பெப்பர் தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணி கறி லீவ்ஸ் தினமும் யூஸ் பண்ணலாம். நமக்கே தெரியும் கறி லீவ்ஸ் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஹர்ப் தான். ஆனால் இந்த பொட்டென்ஷியல் ஹர்ப்ஸ் நீங்கள் என்ன தான் சப்ளிமெண்ட்ஸ்லேயே எடுத்தாலும் கிடைக்காத அந்த ஒரு நியூட்ரியன்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த கறி லீவ்ஸில் இருக்குது. ஸோ இதை ரெகுலராக நம்ம வந்துட்டு பருகிட்டு வரலாம். இன்க்ரீடியன்ட் நம்பர் 9, 9வது பார்க்குறோம் அப்படின்னா கொரியாண்டர் சீட்ஸ், தனியா விதைகள். ஸோ இந்த கொரியாண்டரில் இருக்கக்கூடிய ஃபைட்டோகெமிக்கல்ஸ் என்னென்னா நம்ம ரெகுலராக எடுக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டை நல்லா ரெடியூஸ் பண்ணும். ஹார்மோன் ரெகுலேஷன், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை நல்லா ரெகுலேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த தனியா விதைகளை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இதுவுமே நம்ம ஓவர் நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு முழுக்க தண்ணீரில் ஒரு ஸ்பூன் ஆஃப் கொரியாண்டரை போட்டுட்டு அந்த நீரை நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக நம்ம வந்து பருகிட்டு வரலாம். ஸோ எப்படிப்பட்ட பாடி ஹீட்டாக இருந்தாலும் அது குறைக்கும். அண்ட் அசிடிட்டி அதிகமாக இருக்குன்னா இதை நீங்கள் வந்துட்டு ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். ஸோ கொரியாண்டர் சீட்ஸும் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கிச்சன் இன்க்ரீடியன்ட் தான். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு சொல்கிற மாதிரி 10வது பவர்ஃபுல் இன்க்ரீடியன்ட் தான் பெப்பர், மிளகு. மிளகு வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய பெப்பரின்
கேப்சைசின் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய இந்த ஆல்கலாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பெப்பர் பவுடர் பண்ணிவிட்டு இல்லைன்னா நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹனியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடிக்கடி உண்டாகக்கூடிய சோர் த்ரோட் சொல்வியா, தொண்டை கரகரப்பு, இருமல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அது நல்லா தீர்வாக இருக்கும். அண்ட் சளி சேர்ந்துருக்கிற டைமில் நம்ம ரெகுலராக இந்த பெப்பர் பவுடரும் ஹனியும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நாக்கில் தடவிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பெக்டோரண்ட் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய சளியை எல்லாமே வந்து வெளியே ஏற்றக்கூடிய பவர்ஃபுல் ஆக்ஷன் வந்து இந்த பெப்பருக்கு இருக்குது. ஸோ பெப்பர் ப்ளஸ் ஹனி இஸ் அ பவர்ஃபுல் எக்ஸ்பெக்டோரண்ட் எஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 10 இன்க்ரீடியண்ட்டும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் பொட்டென்ஷியல் ஹெர்ப்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நேச்சுரல் ஃபார்மசியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருக்குது. இந்த மாதிரி 10 ஹெர்ப்ஸை நம்ம ரெகுலராக இன்டேக் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம அதிகப்படியான மெடிசின்ஸ் எடுக்காமல் நம்ம வந்துட்டு இதுலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பட் உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா உங்கள் டாக்டரோட சஜஷன்ஸை கேட்டுட்டு நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் கம்ப்ளீட்டாக மெடிசினை ஸ்டாப் பண்ணிவிட்டு இது எடுக்கக்கூடாது. டாக்டர்ஸ் அட்வைஸோட நீங்கள் மெடிசின்ஸும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி விஷயங்களையும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம மெடிசின்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அண்ட் தென் நம்ம இந்த மாதிரி ஹெர்ப்ஸை நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செல்ஃபாக பண்ணக்கூடாது. மருத்துவரோட ஆலோசனை பேரில் நீங்கள் வந்து பண்ணலாம். எனக்கு எந்த வியாதிகளும் இல்லை, நான் ஜஸ்ட்டு ஆரோக்கியத்திற்காக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வந்துட்டு நான் சொன்ன அளவுகளை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் நேச்சுரோபதி டிப்பில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.